ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோஆப்ரேட்டிவ்க்கான மிக முக்கியமான கொஷின்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைன்னா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வியூவர்ஸ், கொஷின்ஸை பார்க்கலாம். கூட்டுறவு துறையின் தணிக்கை என்பது மாநில அரசு கட்டுப்படுத்தும் தணிக்கை, சட்டப்பூர்வ தணிக்கை இரண்டும். வெளியீட்டு சாதனத்தை அடையாளம் காண்க. திரையகம். முதன்மை நினைவகமானது எது? RAM. ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அம்சம் எந்த படிப்பட்டையில் உள்ளது? எடிட். தோற்றத்தில் தோற்றமளிக்கும் அனைத்து ஸ்டைல்களின் சிறு பதிப்புகள் கிடைமட்ட வரிசையில் அமைக்கப்பட்டிருக்கும். ஸ்லைட் சார்ட்டர். வலையில் உள்ள ஒவ்வொரு கணிப்பொறியும் டேஷ் என கருதப்படுகிறது. புரவலர். ஹோஸ்ட். பகரலை. ஹாட்ஸ்பாட் எந்த வலை அமைப்பை பயன்படுத்துகிறது? WLAN. எது பயனர் இணையதளத்தை பார்வையிடுகிறது? குக்கிகள். பரிமாற்றத்திற்கான சட்ட அனுமதியை செயல்படுத்துவது மின்னணு தரவு உள் பரிமாற்றம். GUI என்பதன் விரிவாக்கம். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். சென்சார்களால் சூழப்பட்ட பந்து போல் உள்ள குறியீட்டு கருவி. தடப்பந்து. ட்ராக் பால். சோழ நாட்டில் வருவாய்த்துறை எவ்வாறு அழைக்கப்பட்டது? புறவு வரி. BSc வர்த்தக புள்ளிகள் 30,000 புள்ளிகள் என்ற வரலாற்று உயரத்தை முதலில் எந்த நாளில் எட்டியது? 26ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2017ஆம் ஆண்டு. மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் ஆவதற்கு வயது தகுதி 21. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என அழைக்கப்படுவது நுகர்வோரின் மகா சாசனம். GST இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது எப்போது? ஜூலை 1ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு. சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைன்னா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போகிற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்டில் வச்சு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லா டவுட்ஸையுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.